ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் படித்த முட்டாள் அப்படின்றத நல்லா நிரூபிக்கிறாரு. சரி, மனோஜ் தான் முட்டாளாக இருக்காரே, அவங்க அம்மாவாவது கொஞ்சமாவது இத்தனை பிள்ளைகளை பெற்று இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, அறிவாளியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் தான் மயம் பேச்சை கேட்டு முட்டாள்தனமாக தான் முடிவெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜோட பேரை அந்த நியூமராலஜி அவர் சொல்லி பப்பரப்பா மனோஜ்னு வச்சாரா, அவருக்கு புத்தி இல்லாமல் போச்சா. அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டு, எம்மா என்னைய பப்பரப்பான்னு எல்லாத்தையும் கூப்பிட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லையில் அவங்களே சிரிக்கத்தான் செய்கிறாங்க. சிரிச்சுட்டு யோசித்து பார்த்துருக்கணும்ல, அதை யோசிச்சே பார்க்கல. திரும்ப இங்கே இருக்க எல்லாத்துட்டையும் வர வச்சு, இனிமேலும் நம்ம மனோஜை பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டு, அவங்க அப்பா சீரியஸாக இருப்பார். அவர் கொண்டு சிரிக்கிற அளவுக்கு இவங்க ஒரு பேர் வச்சு கொண்டு வந்திருக்காங்கங்க. வீடே கலன்னு சிரிக்கிறாங்கங்க. இது தாங்க இன்னைக்கு மேட்ரு, வேறு எந்த மேட்ரும் இல்லைங்க. பப்பரப்பா மனோஜ் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருடைய வேலை பப்பரப்பான்னு போகுதுங்க. அதுதான் கடைசியில் நடக்க போகுது. மீனாவும் முத்தும் அடிச்சேரி தொழிலதிபராக அவங்க 2 பேரும் ஆக போகிறாரு. மனோஜ் பப்பரப்பா மனோஜ் ஆக போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு நம்ம விதை ஒன்று முளைச்சா சொரம் ஒன்று முளைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி கிறிஸு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அம்மா செய்கிற எல்லாத்தையுமே அவன் ஸ்கூலில் செஞ்சுருக்கான். அம்மா அடுத்தவங்களை அடிக்கிறது, அவங்க அம்மா பேசுகிற பொய், அவங்க அம்மா செய்கிற அத்தனை செயலும் செஞ்சுருக்கான். அதை போய் அவங்க அம்மாச்சியை கூப்பிட்டு வச்சு ஸ்கூலில் சொல்லி, உங்கள் பேரனை நாங்கள் டிசி கிழிச்சு கொடுக்குறோம், நீங்கள் நல்லபடியாக வேறு ஸ்கூலில் போய் சேருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை இங்கே கேட்டால் அவன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், உடனே பார்த்தாமா கற்றுக்கிட்டேன்னு. அவங்க ஒன்றுமே செய்ய முடியல ரோஹிணினால். ரோஹிணி இப்படி முழிச்சுக்கிட்டு பெப்பரப்பான்னு அவங்களும் உட்காடுறாங்க. பப்பரப்பா குடும்பம் பப்பரப்பானே ஆயிடுச்சுங்க.